இன்றைக்கு உலகத்தில் ஒரு தலைசிறந்த பிரதமராக, உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலைவராக, இந்தியாவை ஒரு சிறப்புமிக்க வல்லரசு நாடாக, வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக தன்னுடைய 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். 8ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய பாரத் மண்டபத்தில் இதே மாதிரி உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள், இந்தியாவிலிருந்து அனைத்து தரப்பான மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பு. அதை தொடர்ந்து 9ஆம் தேதி அன்றைக்கும் அதே போல் ரீஜனல் லெவலில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி எடிட்டர்ஸ், சீஃப் எடிட்டர்ஸ், ஓனர் அவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரி சந்திப்பு. அதை தொடர்ந்து 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுடைய கூட்டம். அதில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு 4399 நாட்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4402வது நாள், ஒரு தலை சிறந்த பிரதமராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக தொடர்ந்து 12 ஆண்டுகள். நீங்க கேட்கலாம், நேரு கான்ஸ்டன்ட் அசம்பிளியால நிர்ணயிக்கப்பட்ட பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல. அப்போ அந்த சாதனையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முறியடிச்சு இன்றைக்கு 4402 நாட்கள், இன்றைக்கு 4402 நாட்கள் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதமராக, தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரதமராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை இந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு வேகமாக உள்கட்டமைப்பை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல சமூக கட்டமைப்பு, அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தையும் நம்ம பார்க்குறோம், நம்ம நேரடியாக பார்க்குறோம். இதனுடைய வளர்ச்சிகள், ஏழை எளிய மக்கள், அவங்க கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். 25 கோடி பேர், அதாவது பிபிஎல் வறுமை கோட்டு கீழே இருந்தவங்களை இந்த 12 ஆண்டுகளில் அவங்க எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதே போல் பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாருக்குமே கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு வீடு வேண்டும் என்பது, கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே. அதே போல தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 5 லட்சம் கிராமங்கள் ஓடிஎஃப், அதாவது திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத கிராமங்களாக அந்த கிராமங்கள் 5 லட்சம் கிராமங்கள் இந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன், அனைத்து வீட்டுக்கும் குடிநீர் திட்டம், குடிநீர் குழாய் மூலமாக தண்ணீர் கொடுக்கும் திட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 கோடி வீடுகளுக்கு பாதுகாப்பான, சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வசதியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய நலன், பெண்களுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், இளைஞர்களுடைய நலன், இந்த 4 பேருடைய நலனை போற்றும் விதமாக இந்த ஆட்சியானது இந்த 4 தரப்பு மக்களையும் உயர்த்தும் விதமான அதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதில் சகோதரிகளை லட்சாதிபதிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 3 கோடிக்கும் அதிகமான சகோதரிகள் இன்றைக்கு லட்சாதிபதியாக உருவாகி இருக்கிறாங்க. 3 கோடிக்கும் அதிகமாக இந்தியா முழுவதும் 3 கோடிக்கும் அதிகமான பேர் லட்சாதிபதிகளாக உருவாகி இருக்கிறார்கள். முன்னாடி 2014க்கு முன்னாடி பேங்க்னா என்னன்னே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பேங்க் வாசலுக்கு போக முடியாது. அப்படி இருந்த காலத்தை எல்லாம் மாற்றி சாதாரண மக்களும் கூட பேங்க்குக்கு போகணும், பேங்கினுடைய பயன்களை கிடைக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 58 கோடி பேருக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 32 கோடி கணக்குகள் சகோதரிகள், அதாவது பெண்களுடைய கணக்குகளாக இருக்கிறது. அதே போல உஜ்வாலா திட்டத்தின் கீழே, இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே 11 கோடி குடும்பங்களுக்கு
இன்னைக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேறுகால விடுப்பு வேலை பார்க்கும் தாய்மார்களுக்கு, அதாவது ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டினுடைய உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. வெறும் 2 லட்சம் கோடி தான் நம்மளுடைய உள்கட்டமைப்புக்கு அப்போ இருந்த யுபிஏ அரசாங்கத்தின் மூலியமா ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 12.2 லட்சம் கோடியாக இன்றைக்கு உள்கட்டமைப்பு, தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள், நேஷனல் ஹைவேக்கள், 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலைகள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இந்த மாதிரி விமான போக்குவரத்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கொண்டோம். அதே போல இந்த நவீன போக்குவரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில்கள் இந்த 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 164 வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த வந்தே பாரத் சர்வீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26 நகரங்களில் 1155 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோக்கள் சென்னையில் கூட இப்போ 2ஆம் கட்டம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 3ஆம் கட்டத்துக்கான வேலைகளும் கூட அவங்க அடிப்படை வேலைகளை தொடங்கியிருக்கிறாங்க. விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 124 விமான நிலையங்கள் இந்த உதான் சேவை திட்டத்தின் கீழே 164 விமான நிலையங்களாக இன்றைக்கு விமான நிலையங்கள் இருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா, இன்னைக்கு பண பரிவர்த்தனை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு எங்கே போய் ஒரு சாதாரண மக்கள்கிட்ட ஒரு ரோட்ல நின்று இளநீ விற்கிறவங்களாகட்டும் அல்லது ரோட்ல காய்கறி விற்கிறவங்களாகட்டும், நம்ம அங்கே போய் காய்கறி வாங்கினால் கூட இன்றைக்கு யூபிஐ மூலியமாக அல்லது கூகுள் பே மூலியமாக பணத்தை செலுத்துகின்ற சூழ்நிலை, அந்த அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. இதில் இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே உலகத்திற்கு வழிகாட்டியாக உலகத்தில் அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கிற நாடாக கிட்டத்தட்ட 60 பேர் அதில் சப்ஸ்கிரைபராக பரிவர்த்தனைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே அவ்வளோ பெரிய ஒரு டிஜிட்டல் சாதனையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதில் உள்ள விவசாயிகளினுடைய நலனை பொறுத்தளவுக்கு பிரதமரனுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு 4.3 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த சன்மான் நிதியானது விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படுகிறது. அதே போல முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முத்ரா கடன் திட்டம் இந்த தமிழ்நாடு, யூபியில் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதில் பெண்கள் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. இதில் 57 கோடிக்கு அதிகமான சகோதரிகள் இந்த முத்ரா கடன் அவங்க வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லாமே ஒரு தொழில் முனைவோர்களாக வந்திருக்கிறார்கள். அதே சுய தொழில் திறன் மேம்பாடு பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே 30 லட்சம் பாரம்பரிய கலைஞர்களை ஊக்குவிக்கும். அதாவது நம்மளுடைய பகுதியில் சொன்னால் தங்கம் செய்கிற ஆசாரியாகட்டும் அல்லது இரும்பு செய்கிற ஆசாரியாராகட்டும், பூ கட்டுறவங்களாகட்டும், இது மேலே இந்த கைவினை பொருட்களை இப்போ தஞ்சாவூரில் சைடில் இருக்கிற தஞ்சாவூர் பொம்மை செய்கிறவங்க அல்லது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்தந்த பகுதியினுடைய கிராஃப்டை அதிகமாக செய்கின்ற அது 30 லட்சம் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு பயிற்சியோட கடனுதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா, நம்ம 2014க்கு முன்னாடி வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு அணு ஆராய்ச்சி தொடங்கி விண்வெளி சாதனைகள் வரலும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் யூனிகார்ன் நிறுவனங்களாக உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களில் 23 லட்சம் பேர் இதில் புதிதாக வேலை வாய்ப்புகளை இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களினுடைய சிஇஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 25லிருந்து 30 வயசுக்குள்ளவங்க. அந்த அளவுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தில் இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு பிரதமரனுடைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலியமாக வேலைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரலும் இலவச சிகிச்சை வழங்குவதற்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு என்று சொல்லக்கூடிய 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான பேர் அதில் சிகிச்சை பெற்று பலனடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழே வறுமை கோட்டுள்ள நோயாளிகள் கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு டயாலிசிஸ் இலவசமாக இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. பிரதமரனுடைய மலிவு விலை மருந்துகள்
கிட்டத்தட்ட இன்னைக்கு 105 கோடி சானிட்டரி நாப்கின்கள் வெறும் ₹1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மலிவு விலை மருந்துகள் கிட்டத்தட்ட 15,000 கடைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த கடைகள் இருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா பக்கமே மலிவான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பிபி சுகர்காரங்க ரெகுலராக மாத்திரை வாங்கணும். வெளியில் போய் ₹100 ஒரு மாதத்துக்கு மாத்திரை வாங்கினா, இங்கே மாத்திரைகள் மருந்துகள் வாங்கினா அது வெறும் ₹30 அந்த மருந்து மாத்திரை வாங்குவதற்கான அந்த மலிவு விலை மருந்துகள் விற்கும் இடங்களாக அந்த மருந்துகள் இருக்கிறது. இன்றைக்கு தேசிய பாதுகாப்பில் எந்தவித ஜீரோ டாலரன்ஸ், எந்தவித சமரசமும் இல்லாமல் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு இன்றைக்கு இந்தியாவை ஒரு எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்பில் நாம் இன்றைக்கு வலிமை மிக்க ஒரு நாடாக இருக்கிறோம். அது நம்ம பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் கூட சகித்துக் கொள்ள முடியாதுன்றதுல உரி தாக்குதல், புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பால்காட் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளோ பெரிய வெற்றியை நாம் பெற்றோம். நாம் எல்லை கிராஸ் பண்ணாமல் நம்ம இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருக்கிற தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கின ஒரு வலிமை மிக்க ஒரு பாரத தேசமாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நக்சல் இன்னைக்கு இந்தியாவில் நக்சலே இல்லாத அளவுக்கு நக்சலைட் ஒழிப்பு ஆனது நடந்திருக்கு. அந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு சிறப்பு கவனம் கொடுத்து நக்சலைட் இருந்த அந்த காரிடார், திருப்பதியிலிருந்து பசுபதினு சொல்லுவாங்க, நேபாள் வரலும் அந்த காரிடார் இருந்தது. இந்த காரிடார் இன்னைக்கு முழுவதுமாக தேசிய இணைப்பு நீரோட்டத்தில் கொண்டு வந்து அந்த பகுதிகளை மேம்படுத்துகின்ற பணியை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், G20 மாநாடு இந்தியாவில் எவ்வளவு சிறப்பாக நடந்தது. அந்த G20 மாநாட்டு மூலியமாக இந்தியாவினுடைய முகம் உலக தேசத்தில் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா உலகத்திலேயே மிக அதிகமான பொருளாதார நாடாக, 4வது பொருளாதார நாடாக, 3வது பொருளாதார நாடாக நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்மளுடைய பொருளாதாரமானது மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதரர்கள். அதே மாதிரி தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பெருமையை போற்றும் விதமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடையை நீக்கி அதுக்கு ஜல்லிக்கட்டுவை கொண்டு வந்தாங்க. காசி தமிழ் சங்கமம் இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் கூட காசியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சொந்த தொகுதி வாரணாசியில் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருடந்தோறும் அங்கே போய் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்களை போற்றுகின்ற நிகழ்ச்சிகள் அங்கே நடந்திருக்கு. இன்றைக்கு காசி தமிழ் சங்கம் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. அதே போல நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய சோழர்களுடைய பெருமை, செங்கோல், சோழர்களுடைய ஆட்சியினுடைய அந்த ஒரு புகழ்மிக்க ஆட்சியினை எடுத்துக்காட்டும் விதமான அந்த செங்கோலை இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவில் சபாநாயகருக்கு பக்கத்தில் அந்த செங்கோலானது நிறுவப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் செம்மொழி அந்தஸ்து 11 மொழிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 668 பழங்கால கலைப்பொருள்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் ஒவ்வொரு வேறு காலங்களில் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை எல்லாம் இன்றைக்கு மீட்டு கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம ஒரு சோழர் காலத்தில் ஒரு புத்த இடத்திற்கு கொடுத்த செப்பேடானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மேலே கிட்டத்தட்ட 668 பழங்கால கலைப்பொருள்களை மீட்டு நம்மளுடைய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தேசம்தான் முதல்ல என்கின்ற அந்த அடிப்படையோட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இங்கே இருக்கிற நம்மளுடைய பாண்டிச்சேரியில் உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக நம்மளுடைய இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5,10,000 பயனாளிகள் அந்த மருத்துவ காப்பீடு
பயன்களை பெற்றிருக்கிறார்கள். காரைக்காலில் கிட்டத்தட்ட 491 கோடி மதிப்பில் ஜிப்மர் வளாகம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கிட்டத்தட்ட 11,226 வீடுகள் நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன் முதல்ல 2019 தான் மீனவர்களுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தையே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்தார்கள். அமைச்சிலிருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 77,508 மீனவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அதில் 352 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொடுக்கும். நான் கூட மீன்வள மந்திரியாக இருந்தேன். கிட்டத்தட்ட நானே ஒரு 100 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இந்த பகுதிக்கு கொடுத்துருக்குறேன். அதே போல் விவசாயிகளினுடைய நலனுக்கு கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் 37 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10,635 விவசாயிகளுக்கு சேர்ந்திருக்கிறது. இதில் பெண் விவசாயிகளும் கிட்டத்தட்ட 3000 பெண் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு ஸ்கில் ட்ரைனிங் ஆனது நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வெளிப்படையான முறையில் மெரிட் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்களை நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாண்டிச்சேரியில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி நிதியில் 678 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் போக்குவரத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக 75 மின்சார பேருந்துகள் நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு புது பேருந்து நிலையம் திறந்து வைக்க பயன்பாட்டில் இருக்கிறது. நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரும் முன்னாள் அப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க இப்போ தொழில்துறை சரி தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 700 ஏக்கர் அந்த ஒரு தொழில்பேட்டையை கொடுத்து இன்றைக்கு தொழில்களை வருவதற்கு அதில் ஜோகோ மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களும் கூட இங்கு வருவதற்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. தட்டாஞ்சாவடி கரசூர் ஒரு புதிய எக்கனாமிக் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு இந்த திட்டத்தின் மூலமாக முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில் வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரியினுடைய காவல்துறைக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை நம்மளுடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை 18வது மாநிலமாக நம்மளுடைய பாண்டிச்சேரி மாநிலமானது பெற்றிருக்கிறது. அதன் மூலியமா இந்த பெற்றிருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியன் 2 அந்த பெட்டாலியன் 2ஆனது நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலிருந்து மட்டுமே ஒரு 1007 பேர் அதில் வேலைக்கு சேருகின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல 2021 2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு தொகையாக கிராண்ட் ஸ்பெஷல் கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி ஸ்பெஷல் கிராண்ட் ஒவ்வொரு சென்ட்ரல் அசிஸ்டன்ட் நம்மளுடைய சென்ட்ரல் மத்தியத்திலிருந்து அசிஸ்டண்டாக 15,000 கோடி இது ஒரு வருஷத்திற்கு 3,000 கோடி ரூபாய் என்ற அளவில் 15,000 கோடி ரூபாய் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர ஜிப்மரில் நான் சொன்ன ஏற்கனவே காரைக்காலில் ஜிப்மர் இது பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிப்மரை விரிவுபடுத்துவதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஜிப்மரில் மல்டி ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவதற்கு 550 கோடி ரூபாய் இதில் ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி, ஹெலி ஆம்புலன்ஸ் இங்கிருந்து சென்னைக்கு போகிறது அல்லது பேசஞ்சர் இருந்து கொண்டு வருவதற்கான வசதிகளோடு இந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ஆட்சியில் ஏழைகளுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், பெண்களுடைய நலன், அதே மாதிரி இளைஞர்களுடைய நலனை போற்றும் விதமாக வளர்ச்சி, நம்பிக்கை, வளர்ச்சி, மக்களுடைய நலன் இதை மையமாக வைத்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இலக்கு 2047 நாம் உலகம் போற்றும் நாடாக, வல்லரசு நாடாக, விக்சித் பாரத் என்று வளர்ச்சியடைந்த பாரதமாக இருப்பதற்கான
அந்த வேலைகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி 25 கோடிக்கு மேலே ஏழை மக்கள் வந்து பிபிஎல் கீழிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 4402 நாட்களை கடந்து தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நல்ல உடல்நலன், நல்ல ஆரோக்கியம், இன்னும் அவர் நீண்ட நாட்கள் சேவை செய்யணும். நாங்கள்லாம் தினந்தோறும் கோயில்களில் ஸ்பெஷல் அர்ச்சனைகள், பூஜைகள், இந்தியா முழுவதும் அனைத்து கோயில்களிலுமே மக்கள் வந்து அவங்க தொடர்ந்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சேவைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த 12 ஆண்டுகள் நிறைந்ததை ஒட்டி சேவை பணிகளும் கோயில்களை சுத்தப்படுத்துவது, பொது இடங்களை சுத்தப்படுத்துவது, மரங்களை நடுவது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயின் பெயரில், பாரத மாதா பெயரில், தன்னுடைய தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுதோறும் ஒவ்வொரு மரங்களை வைத்து அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சியடைந்த பாரத பணியில் நாம் எல்லாம் இடம்பெற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நாம் அனைவரும் இணைந்து 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக ஆக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நிச்சயமாக அதை சொல்லியிருக்கிறாங்க, மேலேயும் இங்கிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதை பரிசீலனை இருக்கு. ஆனால் ஏற்கனவே ஒரே நேரங்களில் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கிறது, வரலாறு இருக்கிறது. 90களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்திருக்கிறது. இது ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பதன் மூலம் மேன் பவர், மணி, பணம் செலவு இதெல்லாமே மிச்சப்படுத்தப்படும் என்பது. அது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி டைம் நம்ம இன்னும் அதிகமாக செலவு பண்ண முடியும். அதனால அரசாங்கம் அது சரியான நேரத்தில் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இல்லை, அது நான் சொல்ல முடியாதுன்னா அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அதுக்கான நடக்கும்பொழுது அது எல்லாருக்கும் அறிவிப்பாங்க. கர்நாடக அரசு வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க. தமிழக அரசு மேல்முறையீட்டு மனுவும் இப்போ முடிவு வந்து மத்திய அரசு மேலாண்மை வாரியத்துக்கு தான் இருக்கு. முடிவு எடுக்க போறாங்க. பாஜகவோட நிலைப்பாடு என்ன? அண்ணா, இன்னைக்கு என்னுடைய பிரஸ் மீட்டை பொறுத்தளவுக்கு 12 ஆண்டு சாதனைகளை வந்து மக்கள் மத்தியில் உங்கள் மூலியமாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரஸ் மீட்டினுடைய ஒரே மிக முக்கியமான நோக்கம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பத்தி நிறைய இருக்கு, இங்க நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்கறது. அதனால இன்றைக்கு அதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு இன்றைக்கு நாம் இந்த 12 ஆண்டு சாதனைகளை உங்கள் மூலியமாக நாம் எடுத்துக்கொள்ள போகணும். ஆனால் எப்பொழுதுமே நீங்க மேகதாது அணையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாநிலத்தினுடைய நலன், அவங்களுடைய மாநிலத்தின் நலன், எந்த மாநிலத்தினுடைய நலனும் பாதிக்காம அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். நமக்கான தண்ணீர் கிடைப்பதற்காக அதனுடைய உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதே போல அனைத்து மாநிலங்களும் அது சரியான அதுக்காக தான் நம்ம நதிகளை இணைக்கின்ற, தேசிய நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை கூட நம்ம வாஜ்பாய் ஐயா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இந்த மாநிலங்களுக்கு இடையில அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, அனைவருக்கும் அனைத்து மாநிலத்திற்கான உரிமையான தண்ணியை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி அண்ணா. ஆனா நான் மீனவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அதுக்கான திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அதை மாநில அரசாங்கத்து கையில் கொடுத்துருச்சு. அந்த அரசாங்கம் 100 கோடி ரூபாய்க்கு நான் திட்டத்தையும் கூட போய் தொடங்கி வச்சோம். நானும் திரு பர்ஷோத்தம் ரூபாலாஜி அவங்களும் வந்து ராமேஸ்வரத்திலே தொடங்கி வச்சோம். ஆனால் திமுக அரசாங்கம் அந்த 5 வருஷத்துல அவங்க அந்த பணியை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறது, அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நான் காசு கொடுத்துருக்குறோம் மத்திய அரசாங்கத்திலேருந்து 100 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி அந்த திட்டத்திற்கான பூமி பூஜை கூட நானே போய் போட்டு வந்தேன். ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மீனவர்கள் நலன் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இப்போ வந்த அரசாங்கமாவது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நன்றி. எஸ்டிமேட் போட்டாச்சு, எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கிறது. டெண்டர் போட்டாச்சு பாருங்க.
வேலைகள் ஃபாஸ்டா நடக்கும்ண்ணா. நன்றி அண்ணா. அண்ணா நன்றி. அண்ணா நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின். 12